ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்காவிட்டால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிக்கப்படக்கூடிய சூழல் உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் அது குறித்து களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், தற்போது டெல்டா சாகுபடி எவ்வளவு ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? இன்னும் எத்தனை நாட்களுக்குள்ளாக அவர்கள் தண்ணீர் தேவைப்படுது? இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எத்தனை நாட்கள் அவர்கள் சமாளிக்கலாம் விவசாயிகள்? நாம் ஏற்கனவே பார்த்தது போல் மேட்டூர் அணை என்பது பிரதானமாக ஒரு அணையாக இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு நீர் தரக்கூடிய ஒரு முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 89 ஆண்டுகளில் 88 ஆண்டுகளில் அதில் 60 முறை தாமதமாக திறக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உரிய நேரத்தில் 19 முறை திறக்கப்பட்டிருக்கிறது. 9 முறை முன்கூட்டியே திறக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை பொறுத்தவரை முன்கூட்டியே மேட்டூர் அணையானது திறக்கப்பட்டு விட்டது. 5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி இலக்கு என்று நிர்ணயித்தார்கள். அதில் 3 லட்சம் ஏக்கர் மட்டுமே நம்மால் செய்ய முடிந்தது. காரணம், அவ்வளவு தூரம் தண்ணீர் இருந்தும் முன்கூட்டியே தண்ணீர் திறந்தும் நமக்கு இந்த குறுவை சாகுபடி உரிய இலக்கை அடைய முடியவில்லை. இந்நிலையில் தற்போதைய மேட்டூர் அணையில் நீரப்பு என்பது அறவே இல்லாத நிலையில் இதற்கு என்ன செய்யலாம் என்பது குறித்து நம்ம பேசுவதற்காக தமிழ்நாடு விவசாய சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் ஐலை சிவசூரியன் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். இப்ப குறுவை சாகுபடிக்கான தண்ணீர் எந்த அளவுக்கு இருப்பு இருக்கு? இந்த ஆண்டு குறுவை சாகுபடி மேற்கொள்ள முடியுமா? அதற்கு என்ன செய்யணும்? இப்போ நமக்கு 2000 தமிழகத்தில் வந்துட்டு 3 வருஷம் மழை இருக்கும், 3 வருஷம் வறட்சியாக இருக்கும். இப்படி தான் சேர்த்தால 2003 2004 வந்துட்டு கடுமையான வறட்சி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மறுபடியும் வெள்ளம். அதே போல் 2007 2009 வரைக்கும் கடுமையான வறட்சி, அதுக்கப்புறம் வெள்ளம். இப்போ அதை பற்றி பார்த்தீங்கன்னா 2012 18 வரைக்கும் 6 வருஷம் தொடர்ந்து சரிவர மழை பெய்யாதனால, மேட்டில் தண்ணி இல்லாதனால நம்ம காலத்தில் குறுவை சாகுபடி பண்ண முடியல. பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் அல்லது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதங்களோட அவங்க சாகுபடி பண்ணியிருக்கிறோம். அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. போன வருஷம் வந்துட்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி அணையில் 100 அடிக்கும் குறையாமல் தண்ணீர் இருந்ததுனால நமக்கு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழையெல்லாம் பெய்யும், கர்நாடகத்தில் தண்ணீர் வருங்கிற நம்பிக்கையோட ஜூன் 12 திறக்கப்பட்டது. அரசாங்கத்தோட இலக்கு 5 லட்சமாக இருந்துச்சு. ஆனால் டெல்டா மாவட்டங்களில் ஒரு 3 லட்சம் மட்டும்தான் சாகுபடி பண்ணாங்க. அதில் 3 லட்சம் மட்டும்தான் அறுவடை பண்ண முடியாது. ஏன்னா தண்ணீர் வந்து ஜூன் மாதம் திறக்கப்பட்ட தண்ணீர் நமக்கு ஆகஸ்ட் வரைக்கும் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணீர் கிடைக்கல. அதனால் தண்ணீர் பற்றாக்குறையில் பல இடங்களில் பயிர்கள் காஞ்சு நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் ஏறத்தாழ 50 அடி 52 அடி தான் தண்ணி இருக்குது. இதை வச்சு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா 100 அடி வரணும். அதுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் இப்போ வந்துட்டு நமக்கு பெரியக்கூடிய பருவமழை, கேரளா கர்நாடகா பெரிய பருவமழைகள் பெஞ்சு அந்த தண்ணீர் நமக்கு கர்நாடக அணைகள் நிரம்பி மேட்டூருக்கு வந்தால் தான், மேட்டூருக்கு வந்து 100 அடி ஏறணும். அப்போ தான் வந்து நம்ம குறுவை சாகுபடி செய்யலாம். இல்லைன்னா செய்ய முடியாத சூழல் இருக்குது. இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஐயா, இது இயற்கை சார்ந்த விஷயம். பருவமழை பெய்யுமா பெய்யாதாங்கிறது வந்து இயற்கை சார்ந்த விஷயம். இதை தவிர்த்து மத்திய மாநில அரசுகள் என்ன செய்யணும்? இந்த விஷயத்தில் என்ன மாதிரி நடவடிக்கைகள் இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஏற்கனவே பருவமழையெல்லாம் கடந்தால் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை கரெக்டாக பெய்யும். அதே நேரத்தில் விட்டு கூட பெய்யும். இப்போ நான் 2-3 வருஷமாக வந்துட்டு பருவநிலை மாற்றத்தினால எப்போ மழை பெய்யுன்னு தெரியல. ஆனால் பெய்யக்கூடிய மழையும் ஒரே இடத்துல பெய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஓராண்டு காலத்துக்கு மேலே ஓராண்டு மாதத்தில் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெஞ்சு பெரிய சேதத்தை ஏற்பட்டிருக்குது. மற்றபடி பார்த்தா தமிழகத்தில் மழை இல்லை. அதே போல் வந்துட்டு இப்போ வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மாறி மாறி வர்றதுனால ஒன்று நம்ம அந்த பருவமழை பெய்யாமல் இந்த பருவம் தவறி பெய்யறதுனால அப்போ கிடைக்கக்கூடிய தண்ணீரை நாம் சேமிப்பதற்கு ஆறுகளை தூர்வாரி இருக்க ஏரி குளங்களை நம்ம தூர்வாரி வச்சு சேமிச்சுக்கணும். அந்த திட்டங்கள் சரியானபடி அரசுகிட்ட இல்லை, அதை நிறைவேற்றணும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நேரு பிரதமராக இருந்த காலத்திலேருந்து இப்போ மோடி பிரதமராக இருக்க காலம் வரைக்கும் வரக்கூடிய அரசாங்கங்கள் தேசிய நதிகள் இணைப்பை பற்றி பேசுகிறாங்க. அப்போ நேரு காலத்தில் வந்து KL ராவ் அமைச்சராக இருந்தப்போ கங்கை காவிரி இணைப்பை பற்றி பேசுனாங்க. அப்புறம் சாத்தியமில்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வடப்பகுதி ஒரு இதாகவும் தென்பகுதி தீபகற்ப பகுதி ஒரு பகுதியாகவும் அதற்கான திட்டங்கள் போட்டாங்க. இப்போ தென்பகுதியில் வந்துட்டு மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி இதெல்லாம் இணைப்பதற்கு பல்வேறு இது போட்டப்பட்டுச்சு. டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு தொடர்பாக கள தகவலை கொடுத்தீங்க விஜயகோபால். உங்களுடைய தகவலுக்கு நன்றி.